கையெழுமிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டேன். இப்படி அடிக்கடி வெளில சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுது? உனக்காக தான் உன் பொண்டாட்டின்னு சாப்பிடாம இருக்கா? இனிமே எவ்வளவு லேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. சரிப்பா. அப்பா, அந்த இன்சூரன்ஸ் பணம் எப்போ வரும்? அதான் அது நேத்து இன்னைக்கும் பேங்க் லீவு, அதனால நாளைக்கு தான் பணம் கைக்கு வரும். அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, நீ ஏன் திடீர்னு பணத்தை பத்தி கேக்குற? இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். அப்பா, வர பணத்தை 5 பங்கா தான் போடணும்பா, மறந்துடாதீங்க. ஆமா தாயே, மறுபடியும் ஆரம்பிக்காத. நாளைக்கு பணம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்போ அந்த போன் உன்னை கூப்பிடுது பாரு, போய் அது கவனி. என்ன கேசவா, அந்த செல்வதுரை கண்டிப்பா வந்துருவாரா? அவன் கண்டிப்பா வந்துருவான். அதான் நம்ம கதிரேசன் கூட இருக்கான்ல, விட மாட்டான். இதோ கதிரேசன் தான் கூப்பிடுறான். என்னன்னு கேளு. சொல்லு கதிரேசா. ஆமா, ரூம்ல தான் இருக்கும். 13ஆம் நம்பர் ரூம் தான். வந்துருங்க. கதிரேசன் பார்ட்டியை கூட்டிட்டு வரான். அவன் தான் நினைக்கிறேன். வா கதிரேசா, வாங்க. ஹலோ சார். வாங்க சார், வாங்க. உட்காருங்க. பணத்தை கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். இவரு என்னோட நண்பர். நாங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் சந்தேகப்பட்டு கேக்குறேனே தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை ஒரே நாள்ல எப்படி டபுள் ஆக்குவீங்க? இத கேட்க ஏங்க தயங்குறீங்க? நீங்க தானே பணத்தை கொடுக்குறீங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இதுக்கு பேரு பொன்சி ஸ்கீம் மணி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க கொடுக்கிற 10,000த்தை இன்னைக்கு நைட்டு ஒரு பிளாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். பொன்சி ஸ்கீமா அப்படின்னா? அதாங்க இந்த 3 சீட்டு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஐயோ, ஏங்க அது ரொம்ப இல்லீகலாச்சே. அது பிரச்சனை வராதா? அதுக்கு தானே சம்பந்தப்பட்டவங்களுக்கு நாங்க கமிஷன் கொடுக்கறோம். எந்த பிரச்சனையும் வராது. பிளாக் மார்க்கெட்ல நீங்க கொடுக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா காலையில நமக்கு 3 மடங்கு லாபத்தோட வரும். 3 மடங்கா? நீங்க என்கிட்ட 2 மடங்கு தானே சொன்னீங்க. எல்லாருக்கும் கமிஷன் எல்லாம் போகணும்ல, அதுல ஒரு பங்கு போயிடும். நம்ம கிட்ட 2 மடங்கு லாபத்தை அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால நீங்க கொடுக்க போற 10,000 காலையில உங்க கைக்கு 20,000 கிடைக்கும். சார், இப்ப புரியுது சார். இந்த ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு கோடி கோடியா சம்பாதிப்பாங்களே, அது மாதிரி தானே? அதே மாதிரிதான். சரி, இந்தாங்க சார். இதுல நீங்க கேட்ட 10,000 ரூபாய் இருக்கு. சார், காலையில எத்தனை மணிக்கு சார் வரணும்? காலையில ஒரு 8 மணிக்கு வாங்க. அப்போ வந்தீங்கன்னா உங்க கையில கண்டிப்பா 20,000 ரூபாய் இருக்கும். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். காலையில வந்துடுறேன். கதிரேசா, வரேன்பா. கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க சார், வாங்க. நாளைக்கு இத டபுளா கொடுத்தோம்னா கண்டிப்பா அடுத்தது லட்சத்துல எடுத்துட்டு வருவான். அப்போ மொத்தமா கம்பி நீட்டிடலாம். சந்திரா, இந்த கணக்கு பாரு, இவ்வளவுதான். எங்க அப்பா அம்மா, என்னப்பா இவ்வளவு நேரமா கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அம்மா, தோனிய பாக்க சொல்லியிருந்தா கூட நேரம் முடிச்சிருப்பாமா. அப்படியாப்பா? தோனிய பாக்க சொல்றியா? அதெல்லாம் வேணாம், முதல்ல நீ பாரு. நான் கரெக்டா பாக்குற மாதிரி இருந்தா உங்களை ஏன்பா கணக்கு பார்க்க சொல்ல போறேன்? தெரியுது இல்ல? அப்போ நான் பொறுமையா தான் பாப்பேன். அம்மா, நீ சாப்பிட்டியா? என்னடா, நான் எப்பவோ சாப்பிட்டேன். ஏன் காலை எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கிற? விடுப்பா. இதுல என்னமா இருக்கு? ஏன் நான் உன் காலை பிடிச்சு விட கூடாதா? ஏண்டா, பகல் பூரா கடையில நின்னு வேலை செய்யறவன் நீ, உனக்கு அசதியா இருக்காதா? அம்மா,
நான் பாக்குற வேலையை விட நீ பாக்குற வேலைதாம்மா பெருசு. எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து சாப்பாடு சமைச்சு அதையும் பரிமாறி, ஏமா ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நாள் முழுக்க கால் கெடுக்க நீ தானமா நிக்கிற. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும் நீ தானமா ஒரே ஆளா நின்னு சமாளிக்கிற. நான் கூட முடியலன்னா நம்ம கடைக்கு லீவ் விட்டுருவேன். ஆனா உன் வேலைக்கு என்னைக்கும் லீவே இல்லையே. அப்படி பார்த்தா நான் பாக்குற வேலையை விட நீ பாக்குற வேலை தாம்மா அதிகம். டேய் தர்மா, நீ நல்ல புள்ளதான். ஆனா வழக்கமா இவ்வளவு பேச மாட்டியே. அதான் எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குடா. என்கிட்ட இருந்து ஏதாவது வேணும்னா நேரடியா கேளு. ஏற்கனவே வளையல வாங்கிட்டு போன, அன்னைக்கு கம்மலை வாங்கிட்டு போன. இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் என்ன ஏதோ காரியம் ஆகணும்னு தான் உன்கிட்ட இப்படி காலெல்லாம் புடிச்சு விட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? உன்கிட்ட வாங்கின தங்க வளையல வைரத்திலேயே திருப்பி தரனா இல்லையான்னு பாரு. சரிடா, அம்மா சும்மாதான் கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பார்வதி வாமா, உட்காருமா. என்னாச்சு, இன்னும் தூங்கலையா? பகல்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் மாமா, அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப சரி, கொஞ்ச நேரம் எங்க கூட பேசு. எப்ப தூக்கம் வருதோ அப்ப போய் தூங்கு. பார்வதி, இப்ப உடம்பு பரவாயில்லையா? எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் நல்லாதான் இருக்கேன். பார்வதி, உனக்கு ஏதாவது வேணும்னா எங்க கிட்ட தயங்காம கேளு. நாங்க உனக்கு அந்நியம் கிடையாது, சரியா? சரிங்க மாமா. தர்மா, போது விடுறா. இருக்கட்டும்மா. பாருமா, இவன் கிட்ட வேணான்னு சொல்றேன், இவன் கேட்காம காலை புடிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல விஷயம் தானே அத்தை. அம்மாவை இந்த மாதிரி பாத்துக்கிறவங்க அவங்களுக்கு வரப்போற பொண்டாட்டியையும் நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேறம்மா, இவன் போற போக்க பார்த்தா கடைசி வரைக்கும் பொட்டலம் போட்டு வயசாயிடும். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏன் பையனுக்கு என்ன? இவன் என் சிங்க குட்டி. நீங்க வேணா பாருங்க, என் பிள்ளைக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். இவனுக்காக வரப்போறவ சாதாரணமாலாம் இருக்க மாட்டா. சும்மா தேவதை மாதிரி ஒரு பொண்ணுதான் என் பிள்ளைய தேடி வருவா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. பாக்குறேன். அடப்போம்மா, எனக்கு தேவதையெல்லாம் வர மாதிரி தெரியல. தூக்கத்தான் வருது. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? அம்மா சொல்ற, உனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் கிடைப்பா பாரு. சரிம்மா, அப்படி நடந்தாலும் சந்தோஷம் தானே. ஏன் தர்மா, உனக்குன்னு ஒருத்தி வந்ததும் நீ அம்மா கிட்ட இதே மாதிரி பாசமா இருப்பியா, இல்ல நீ உன் அண்ணனுங்க மாதிரி அம்மா கண்டுக்காம இருப்பியா? அது உன் கையில தான்மா இருக்கு. என் கையில என்ன இருக்கு? ஏன்னா நீ தானே எனக்கு பொண்ணு பார்க்க போற. எனக்கெல்லாம் வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு எந்த ஆசையும் கிடையாது. உனக்கு எப்படிப்பட்ட மருமக வரணும்னு நீ நினைக்கிறியோ அவளை நீயே தேடி புடிச்சு கொண்டு வா. நான் எந்த கேள்வியும் கேட்காம அவ கழுத்துல தாலி கட்டிடுறேன். அத்தை, உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இந்த காலத்துல இப்படியெல்லாம் கூட பசங்க இருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எந்த காலமா இருந்தா என்ன, அம்மா அம்மா தானே பார்வதி, அது மாறாது இல்ல. என் தங்கம், என் வைரம். உம்மா. என்னையா தூங்கல? தூக்கம் வரல சித்ரா. சரி, உட்காந்துரு. என்ன சித்ரா, தூக்கம் வரலங்கிற, என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? எப்படியும் பெரிய காரணம் இருக்க போறது இல்ல, அது அதுக்கு தேவையில்லாம கேட்டுக்கிட்டு. நான் உனக்கு அவளை மட்டமா போயிட்டேன்ல. சரி சொல்லி தொலை, ஏன் உனக்கு தூக்கம் வரல? அது என்னவோ தெரியல,
நாம பெரிய பணக்காரங்களான மாதிரி அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கு. உண்மையதான் சொல்றேன். இப்ப கூட அதே கனவு தான் வந்துச்சு. அதான் எழுந்து உட்காந்து பலமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யாராவது ஓசில வாங்கி கொடுத்தாங்கன்னு குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன சித்ரா, நான் தான் குடிக்க மாட்டேன்னு உன் மேல சத்தியம் பண்ணிருக்கல, அப்புறம் எப்படி குடிப்பேன்? ம்ம். அப்படியே சத்தியத்தை ஃபாலோ பண்ணி கிடைக்கிற மூஞ்சியை பாரு. இது வரைக்கும் நீ பண்ண சத்தியத்தை எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அந்த சத்தியத்து மேல இருந்த மரியாதையே போச்சு. ஐயோ, ஏன் சித்ரா இப்படி ராத்திரி நேரத்துல கூட என்ன வருத்து எடுக்கிற? இவரு எனக்கு இப்படி கனவு வர்றதுனால நமக்கு ஏதோ நல்லது நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. அதை வாங்கிட்டு சொன்னா இது தப்பா? உனக்கு கனவு வர்றதுனால சல்லி பைசாக்க கூட பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லாது சித்ரா, கொஞ்சம் நல்ல விதமா தான் யோசிச்சு பாரு. எனக்கு என்னவோ நான் கண்ட கனவு பலிக்கும் தான் தோணுது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? ஆ, பொதுவா மத்தவங்களுக்கு எல்லாம் பகல் கனவு தான் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கெல்லாம் எப்ப கனவு வந்தாலும் பலிக்காது. கனவா கனவு. பேசாம தூங்கியா? இருக்கிற கடுப்புக்கு நல்லா வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். ஆ, இப்ப நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன். நடக்கும் போது தெரியும் என்னோட கனவு பவர் என்னன்னு. அம்மா உச்ச வருதுமா. ஆ, உன் கனவெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு புள்ளைய பாத்ரூம் கூட்டிட்டு போ. ஏன் நீ கூட்டிட்டு போ. அப்பா வாப்பா. டேய் இருடா. இந்த பார் சித்ரா, ஒரு மல்டி மில்லியனர் நீ ஆயா வேலை பார்க்க வைக்கிற, கண்டிப்பா ஒரு நாள் நீ வருத்தப்படுவ. மொட்டை மரத்துல கூட பூ முளைக்கும், ஆனா பட்டை மரத்துல எதுவுமே முளைக்காது. போயா. ரைட்டு விடு. உன் பேச்ச கேட்கறதுக்கு இந்த ஆயா வேலையே எவ்வளவு பெட்டர். அப்பா, அவசரமா வருதுப்பா. போடா போடா. அத்தை. ஆ, என்ன பார்வதி அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? ஆமா அத்தை, நானே காஃபி போடலான்னு வந்தேன். உனக்கு இப்பதானே உடம்பு சரியா இருக்கு. இந்த வேலையெல்லாம் நீ எதுக்கு செஞ்சுக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன், நீ போமா. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். நீங்க காஃபி போடுங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். ம்? பார்வதி, தர்மாவை பாத்தியா? அவன் எந்திரிச்சிட்டானா? நான் பாக்கலையே அத்தை. அப்ப குளிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆம். அத்தை, நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அப்படி என்ன கேட்க போற? இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்க பசங்க தான். ஆனா தர்மா மாமா மேல மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறையா இருக்கீங்களே, அது ஏன் அத்தை? தர்மா மாமா தான் கடைய பாத்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்றாருன்னா அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா நான் தர்மாவை எப்பவுமே கொஞ்சம் வசதியா நினைக்கிறதுக்கு வேற காரணமும் இருக்கு. அது என்ன காரணம்? அது உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப நடக்கிறத பார்த்தா நீயே புரிஞ்சுப்ப. அத்தை, காஃபில சக்கரை போடல. தெரியும் பார்வதி, வேணும்னா நான் எதுலயும் சக்கரை போடல. இப்ப என்ன நடக்குதுன்னு வந்து பாரு. வந்துட்டேன்டா. காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கியா? இந்தா. குடு குடு குடு. என்னமா இதுல சர்க்கரையா போடல? வயசான அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார வேண்டியதானே? தேவையில்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது. போனா காஃபில சக்கரை இல்ல, நீ போய் நல்ல காஃபி போட்டு கொண்டு வா போ. சரிங்க. சும்மா காலங்க தலைக்கடுப்பேத்திக்கிட்டேன். செல்வதோர மா, நில்லு நில்லு நில்லு. என்னம்மா? என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? மா, காலையில ஒரு பார்ட்டி லேண்ட் பார்க்க வராங்க, அதான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். ஓ, என்னம்மா இது? காஃபில சக்கரை இல்ல, காலையில ஏமா அப்படி கடுப்பேத்துற? இருடா, நான் சக்கரை போட்டு காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மா, நீ எடுத்துக்கோமா. இல்லத்த வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரி, வாடா. ஆமா, இந்தா காஃபி குடி. ஏமா நான் வேலைக்கு போகாம வெட்டியா இருக்கேன்னு இப்படி பண்றியா? ஏன்டா அப்படி சொல்ற? போமா, காலையில இப்படி சக்கரை இல்லாத காஃபி குடுக்குறியே. அம்மா, எனக்கு என்ன சூடு சோறுன்னு இருக்கான்னு செக் பண்றியா? சக்கரை இல்லையா அப்போ? போமா, இனிமே நான் காஃபியே குடிக்கல. எனக்கு காஃபியே வேணாம். இனி நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் காஃபி குடிப்பேன். என்னமா அதெல்லாம்? கஷ்டம் தான் போடா. மா, எனக்குலாம் காஃபி கொடுக்க மாட்டியா? இந்தாடி, உனக்கு இல்லாத காஃபியா, எடுத்துக்க. குடி. என்னடி ஆச்சு? காஃபி தானே கொடுத்தா, ஏன் துப்புற? மா, இதுக்கு பேரு உங்க ஊர்ல காஃபியா? காஃபி டம்ளரை நீயே எடுத்து கொடுக்கும் போதே நினைச்சேன் நீ வேணும்னே தானே இதை செஞ்ச.
நான் என்னடி வேணும்னு செஞ்சேன்? மா நடிக்காதமா. காலையிலே சக்கரை இல்லாத காஃபியை கொடுத்து என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? இதுவே உன் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி காஃபி குடுப்பியா நீ? நான் தான் உனக்கு இலக்காரமா போயிட்டேன்ல. உன்னை பாத்துக்கிறேன். போமா. தோழி பையன் வந்து எழுத கூட இல்லையே. தர்மா காஃபி சூடா இருக்கு, குடிச்சிட்டு போ. சரிம்மா சரிம்மா. சரிம்மா நான் போய் கடையை திறக்கிறேன். இல்லடா, என்னம்மா எதுவுமே சொல்லாம போற. என்ன நான் என்ன சொல்லணும்? காப்பி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணுமா? நன்றிமா, வரேன். டேய், அது இல்லடா, நான் போட்ட காஃபி எப்படி இருந்துச்சு? என்னம்மா புதுசா இப்படி கேக்குற? நீ போடுற காஃபி யாராவது குறை சொல்ல முடியுமா? டிஃபன் சாப்பிடுற வரைக்கும் இந்த காப்பியோட டேஸ்ட் அப்படியே நாக்கிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இடையில நான் கடையில தண்ணி கூட குடிக்க மாட்டேனே. உண்மையாவா சொல்ற? ஏமா நெசமாதாம்மா சொல்றேன். இவ்வளவு ஏன் இந்த ஊருக்குள்ள நான் வெளியே போகும்போது டீ காப்பி எல்லாம் எங்கேயும் குடிக்கிறதே இல்ல. ஏன்னா அந்த கடையில எல்லாம் உன் டேஸ்ட் கிடைக்கிறதே இல்லம்மா. என் அம்மா கைப்பக்குவத்தை அடிச்சுக்கிறதுக்கு இந்த காஞ்சிபுரம் ஜில்லாவிலே ஆளே இல்ல தெரியுமா? அப்படியா? எத்தாங்கோ. என் வயிறம். வரட்டா? பாத்தியா பார்வதி, தர்மா குடிச்சதும் மத்தவங்க குடிச்சதும் அதே சக்கரை இல்லாத காப்பி தான். மத்தவங்க எல்லாரும் என்ன குறை சொல்லி திட்டிட்டு தான் போனாங்க. ஆனா தர்மா என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தல்ல. என்கிட்ட கேட்ட கேள்விக்கு இப்ப உனக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேசவா, கதிரேசன் திடீர்னு வர முடியாதுன்னு சொல்றான். அப்போ செல்வதுரை மட்டும் தான் வராரா? அந்த ஆளை நம்பலாமா? ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா அவன் ரியல் எஸ்டேட் புரோக்கர். யாருகிட்ட என்ன பேசணும், என்ன பேசினா என்ன நடக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். அதான் ஒருவேளை நாம செய்யற வேலை அந்த ஆளுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நீ 100% நம்பலாம். ஆடு அதுவா வந்து தானா சிக்கி இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணத்தாசை சும்மா விடுமா என்ன? நேத்து அவன் கொடுத்த 10,000 20,000 ரூபாயா கொடுப்போம். கண்டிப்பா அவன் நாளைக்கு குறைஞ்சது 2 லட்சமாவது எடுத்துட்டு வரனா இல்லையான்னு பாரு. செல்வதூரம் தான் நினைக்கிறேன். பணத்தை எடுத்து ரெடியா வை. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பணம் வந்துருச்சா? நம்ம பிசினஸ்ல ரொம்ப முக்கியம் சொல்ற நேரத்தையும் சொல்ற வார்த்தையும் காப்பாத்துறது தான். உங்க பணம் ரெடியா இருக்கு. நண்பா, அந்த பணத்தை கொடுங்க. சார் இந்தாங்க. 20,000 ரூபாய் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சார் 20,000 ரூபாய் இருக்கு சார். என்னால நம்பவே முடியல. ஒரே நெட்ல அப்படியே டபுளாவா? இப்போ உங்களுக்கு டவுட்லாம் போயிடுச்சா? இப்பயாச்சும் என்ன முழுசா நம்புறீங்களா? ஐயோ, இவ்வளவு நாளா எங்க சார் இருந்தீங்க? என் லைஃப்ல உங்களை முன்னாடியே பாத்துருந்தா என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். அதான் இப்ப வந்துட்டேன்ல. கவலையே படாதீங்க. இதுக்கப்புறம் தான் உங்க லைஃப் வேற மாதிரி மாற போகுது. சரி சார். இப்ப மார்க்கெட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல எவ்வளவு பணம் போட்டாலும் அப்படியே டபுள் மடங்கா திரும்ப வரும். உங்க நல்ல நேரம். இத்தனை வருஷத்துல மார்க்கெட் இவ்ளோ சூப்பரா போய் நான் பார்த்ததே இல்ல. சார், அப்ப நான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா நான் பணத்தோட வரேன் சார். சரி வரேன் சார். வாங்க. வரேன் சார். ஆடு ரொம்ப ஓவரா தலையாட்டுதே. சீக்கிரம் போட்டுற வேண்டியதுதான். இந்தாங்கா 52 ரூபாய் வச்சுக்கா. தம்பி ஒரு பால் பாக்கெட் பால் பாக்கெட்டா?
இந்தாங்க இந்தப்பா கொடுங்க இந்த இருங்க மிச்சம் தரேன் அண்ணே 80 ரூபா பக்கம் மீதி 20 ரூபா கொண்டேன் இந்தாக்கா ஏய் அண்ணாச்சி லோட் அனுப்புறேன்னு சொல்லிருக்காரா எந்த நேரத்துலயும் வரலாம் மாமா. சரியா இந்தாங்க காஃபி. எனக்கு எதுக்கு பார்வதி காஃபி நான் தான் குடிச்சிட்டேனே அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க நான் குடிச்சிட்டேன் நீங்க காஃபி குடிச்சதும் எனக்கு தெரியும், அதுல சர்க்கரை இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்ப காஃபி கொண்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. ஆமா அம்மா கொடுத்த காஃபில சர்க்கரை இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த காஃபியை குடிச்சியா? என்ன விடுங்க. முதல்ல நீங்க எதுக்காக அத்தை போட்ட காஃபில சர்க்கரை இல்லைன்னு சொல்லவே இல்ல? அது ஒண்ணு இல்ல பார்வதி, அம்மா என்ன வேணும்னேவா காப்பில சர்க்கரையை போடாம விட்டுருப்பாங்க? ஏதோ வேலை வேகத்துல போடாம விட்டுருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சர்க்கரை இல்லாம குடிச்சா ஒன்னும் ஆகாது. ஆனா நீங்க அத்தை போட்ட காஃபி சூப்பரா இருக்கு, ஆஹா ஓஹோன்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. அப்ப நாளைக்கும் அத்தை அதே மாதிரி சர்க்கரை இல்லாத காஃபி குடித்தா என்ன செய்வீங்க? நாளைக்கு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா இதே மாதிரி காப்பி போட்டு கொடுத்தாலும் நான் எதுவுமே சொல்லாம குடிப்பேன்.